பதநீர் கஞ்சி. பேரை கேட்கவே புதுசாக இருக்குல்ல. இது வந்து திருச்செந்தூர் ஃபேமஸுங்க. ஸோ ஊரில் அம்மா வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி அம்மா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி அம்மா ஞாபகம் வந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஊரில் வந்து பைனி ஊற்றி பண்ணி கொடுப்பாங்க. பைனினா ஊரில் வந்து பதநீரை தான் பைனின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஊற்றி அம்மா பண்ணி கொடுப்பாங்க. அது சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து கருப்பட்டி போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன். வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து தட்டைப்பயிரை நான் எடுத்து முந்தின நாளே நான் வந்து நனைய வச்சுருந்தேங்க. ஸோ ஓகே, அதை வந்து நம்ம வந்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு அவி அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு குக்கரில் போட்டாச்சு. கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி நம்ம ஒரு அவி அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து நான் வந்து பச்சை குருணை அரிசியை வச்சு பண்ணுறேன். பொதுவாக அம்மா வந்து பச்சை அரிசியை வச்சு பண்ணி காட்டுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் பச்சை குருணை அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம கழனி பனஞ்சி அரிசி எடுத்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட இது ஈஸியாக பண்ணியிருந்தாங்க. சக்கரை பொங்கல் மாதிரி தான். சக்கரை பொங்கலுக்கு எந்த மெத்தட் நம்ம பயன்படுத்துவோமோ அதே மாதிரி தான் நம்ம தட்டைப்பயிரும் கருப்பட்டி வெல்லமும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கொதிச்சதுக்கப்புறம் 2 ஏலக்காய் போட்டாச்சு. கொஞ்சோண்டு உப்பும் போட்டு அரிசி நல்லா கொதித்து வெந்து வரட்டு. ஸோ வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணியை வெளியே எடுத்துக்கோங்க. நம்ம சக்கரை பொங்கலுக்கு எடுப்போம்ல அந்த மாதிரி தாங்க. ஸோ தண்ணியை வெளியே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு மெயினாக நம்ம வந்து இதில் வந்து இந்த தண்ணியை வெளியே எடுக்கும்போது பைனி ஊற்றி ஊர் சைடில் அம்மா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு பைனி இல்லை, ஸோ பதநீர் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து கருப்பட்டி கொஞ்சோண்டு இருந்துச்சு வீட்டில். ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அந்த கருப்பட்டியை வச்சு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி பண்ணி காட்டுறேன். ஸோ கருப்பட்டியும் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை, கருப்பட்டியுமே கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. ஸோ நாட்டு சக்கரை ஆட் பண்ணேன். அதுவுமே சூப்பராக வந்துச்சுங்க. உண்மையிலே 2யும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். நம்ம ஒரு சக்கரை பொங்கல் ஸ்டேஜுக்கு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தட்டைப்பயிரை அவிச்சு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுல கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அம்மா முந்திரி பருப்புலாம் போட மாட்டாங்க. அதுவே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளேவருக்காண்டி சரி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணி போட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பதநீர் கஞ்சி. பார்க்கவே சூப்பராக இருக்கலாங்க. உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பட்டி வெல்லம் இருந்துச்சு, தட்டைப்பயிர் இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.